நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த ஜாஷுவா டிவி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வீடுகள் கடந்து வந்து அவனுடைய வார்த்தையை பேசும்படியாக தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அற்புதத்தின் வார்த்தையினால் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். செய்திக்கு முன்பாக ஒரு பாடலை நம்மிடத்தில் பாஸ்டர் சாமுவேல் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க ரிவல் சர்ச் ஆஃப் இந்தியா கோவிலண்டன் ஒரு பகுதியில் ரிவல் சர்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு சபை இருக்குது. அதில் போதகராக இருக்கிறாங்க. நல்லா அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாடலை பாடுவாங்க, தொடர்ந்து என்ன செய்வோம், ஆண்டுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இப்போது நம்ம ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. தேவன் விண்ணப்பத்தை கேட்குற தேவன் இப்போ கூட நம்ம மத்தியில் இருந்திருக்காருமே பாஸ்டர் பிரபாயோடு நம்ம கொடுப்போங்க, ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் 2வது மாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் முதல் வாரத்தில் நம்ம வந்திருக்கிற நம்மளை தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஆசீர்வாதமாய் தேவன் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கடந்த வாரம் அந்நிய பாஷையை குறித்து பேசணும், இன்றைக்கும் அதை தான் பேசணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இது முதல் வாரமாக இருக்கிறபடினால ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை பேசலாம்னு நினச்சி இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். ஒரு வாக்குத்தத்த ஒரு வார்த்தை தேவன் உங்களுடைய சமூகத்தை தரும்படியாக இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்டான்.
ஆனால் ஆண்டவர் செஞ்சது என்ன செஞ்சு சொன்னால் கேட்டதை மட்டும் கொடுக்கல, கேட்டதோடு கூட ஒரு பதவியும் தேவன் கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வருஷத்தில் நீங்கள் கேட்குறது ஒன்றா தான், அந்த மாதத்தில் நீங்கள் கேட்குறது ஒன்றா தான் இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அநேக ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும்னு நினச்சது ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அது அவர் என்ன செய்வார், அதை 4 மடங்காக செய்யும்படியாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கனப்படுத்தி உங்களை என்ன செய்கிறார், தோல் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி வைத்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து கேட்கும் பொழுது ஆண்டு கொடுத்த வார்த்தையை உங்களுடைய சமூகத்தில் பேசலான்னு ஆசைப்படுகிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து அந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எந்த மனுஷன் உங்களை அழிக்கணும், எந்த மனுஷன் உங்களை தள்ளணும், எந்த மனுஷன் உங்களை அதாவது விழுந்து எப்போ விழுவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறானோ, பார்த்து கொண்டு இருக்கிறவனுடைய கைக்கு தேவன் உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், இது என்னன்னு சொல்லி சொன்னால், எதுக்காக ஆண்டவர் எசேக்கியாவை நோக்கி இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அந்த இதை நான் என்ன செய்ய, அதாவது அதை நான் முதல்ல உங்களுக்கு அந்த அதிகாரத்தில் முதல்ல இருந்து நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அவன் ஒரு மனுஷன், ஒரு ராஜா, எசேக்கியாங்கிற ஒரு ராஜா, அந்த ராஜா வியாதிப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறான். படுத்த படுக்கையில் இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த ராஜாட்ட போய் பேசுகிறான். உம்முடைய வீட்டு காரியத்தை எல்லாத்தையும் என்ன செய்யும், ஒழுங்குபடுத்தும். இவ்வளோ நாள் நீர் எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டீங்க, அவ்வளோதான், உங்களுடைய வாய்ஸ் நாட்கள் என்ன செய்ய போகுது, முடிய போது, நீர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னார். 2ஆம் வசனத்தில், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கர்த்தரை நோக்கின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனம், ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் மூலமா தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாருன்னு சொன்னா, சொல்லும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தையே மாற்றுகிறதுக்கு தேவனுக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அதாவது இவன் கேட்ட ஒரு வார்த்தை என்ன கேட்டான்னு சொல்லி சொன்னா, அதாவது சுவர் பக்கமாக திரும்பி இவன் சொல்கிறான், அந்த மனுஷன் சொல்கிறான். சொல்லும்போது சொன்ன அடுத்த செகண்டில் இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், சுவர் பக்கமாய் திரும்பி, அதாவது அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சான், கர்த்தரை நோக்கி அவன் நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மனுஷன், இந்த ராஜா என்ன செய்யறான்னு சொல்லி, நான் செஞ்ச நன்மை நினைவு கூறுன்னு சொல்லி அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மணிக்கணக்கில் ஜெபிக்கலை, போராடி ஜெபிக்கலை, ஒரே ஒரு வார்த்தை, நான் செஞ்ச காரியத்தை நீங்கள் நினைத்தரலங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் என்ன, அதாவது நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் வியாதி படுக்கையில் இருக்கிறேன், எந்திரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீர் என்ன செய்யும், என்னை நினைத்து அருளுங்கன்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது 4ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இவன் கேட்ட அடுத்த செகண்ட்ல எந்த தீர்க்கதரிசி சொல்றாரோ என்ன சொல்றாரு, உன் நாட்கள் நீ என்ன செய்து எல்லா காரியத்தையும் என்ன செய்ய ஆயத்தப்படுத்தி வச்சுக்க, உன் நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லி சொன்ன தீர்க்கதரிசி வாயிலிருந்து அடுத்து வருது. எசேக்கியாவை பார்த்து, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
நீங்கள் எந்த காரியத்தை நினைச்சு ஆண்டுடைய சமூகத்தில் குமரிக்கிட்டு இருக்கிறீங்களோ, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறீங்களோ, உண்மையிலே சொல்கிறேன், இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, எல்லா மதத்தையும் சேர்ந்த பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் தேவன் செய்வார். இந்த ராஜா கிறிஸ்தவ ராஜா, இந்த கிறிஸ்துவுக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சார்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை, எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறானோ, கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கு தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்கிற உதவி, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு செஞ்சா மட்டும்தான் இல்லை, ஒரு ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு செய்கிற உதவி கூட அது என்ன செய்யும், அது பரலோகத்தில் என்ன செய்யும், எழுதி வைக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் செஞ்ச ஒரு காரியம், நான் செஞ்ச நன்மை நினைவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டான். சொல்லிட்டு அதில் சொல்றாரு பாருங்களேன், இதோ உன் நாட்களோட, அதாவது உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன்னு சொல்லிட்டு, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. இவன் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் செஞ்ச நன்மை நினைவு கூறுங்க ஆண்டவரே, நான் எந்த காரியத்தை செஞ்சேங்கிறது நினைவு கூறுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான், சொல்கிறான். சொன்ன உடனே என்ன செய்கிறாரு, நான் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி ரெண்டாவது காரியத்தை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, உன் ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்களேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதே இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது 2 ராஜாக்களில் சொல்லப்பட்டிருக்குது, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இதில் தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அதாவது அந்நாட்கள், அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாகவும் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தது என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செஞ்சான், மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அடுத்த வசனம் சொல்லுது 4ஆம் வசனத்தில், ஏசாயா பாதி முற்றத்திலே அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னதாவது, நீ திரும்பி போய் உன் ஜனத்தின் அதிபதியாகிய, அதில் ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியாவை பார்த்து எசேக்கியா என்ன செய்யறான், நீ போய் என்ன சொல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது வியாதி படுக்கையில் படுத்திருக்கலாம், நீங்கள் செஞ்ச ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த மாதத்தில் ஆண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த காரியத்தை இத்தனை வருஷம் நீங்கள் எந்த வேதனையில், எந்த வியாதியில் நீங்கள் படுக்கையாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆண்டு சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் அவர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வாதமாக நடத்த போகிறாரு. ஹல்லேலூயா. அதில் நல்ல ஒரு வார்த்தை பாருங்களேன், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் குமாரனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ என்ன செய்வேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண தருவாயில் படுத்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த எசேக்கியா சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னா, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய், அது சொல்லப்படுது பாருங்களேன், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கண்ணீர், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடி, ஒரு ஊழியக்காரன் முன்னாடி நீங்கள் போய் கண்ணீர் வெடிக்கிறதை விட, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வெடிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுததுக்கு தேவன் என்ன செஞ்சார், ஒரு பலனை தேவன் கட்டளையிட்டார். நீங்கள் மனுஷங்கிட்ட சொல்லி 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 நீங்கள் கண்ணீர் வெடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க,
நீங்கள் கண்ணீர் வெடிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டுடைய சமூகத்தில். இவன் என்ன சொல்லி சொன்னான், அவன் சுவர் பக்கமாக திரும்பி சொன்ன அடுத்த செகண்டில் வீடு வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு வீடு வேலை நடந்து வீடு பால் காய்க்கிறதுக்கு ஒரு ஊழியக்கார்ட்ட போய் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், வீடு பால் காய்க்கும் போது பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னாரு. எப்படி வரப்போகுது? பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்ததில் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டே வந்துக்கிட மாட்டேன், அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஆண்டுடைய சமூகத்தில், அவர்கிட்ட பேசும்போது சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வீட்டை நீங்கள் கட்டி தந்தீங்க, இந்த பிரச்சனையை உடைக்கிறதுக்கு உமக்கு கூடாத காரியம், உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே? இந்த பிரச்சனையை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் உடைச்சி எறிஞ்சிருவீங்களா ஆண்டவரே? அது நீங்கள் மகிமையாக நடத்தி தருவீங்கிறத நான் என்ன செய்றேன், நம்புகிறேன்னு சொல்லி சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். என் ஆண்டவர் என்னை நடத்துவார். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். என் ஆண்டவர் என்னை, அதாவது தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன் என்னை உயர்த்தி வைப்பாருங்கிற நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பரிசுத்தவானுடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இன்னும் நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க. அதில் பாருங்களேன், அவங்க சொன்ன வார்த்தை பிரச்சனை வரும்னு சொல்லி நான் பயந்தா அந்த ஃபங்க்ஷனே நடத்திருக்க முடியாது. பெரிய ஆசீர்வாதமாக தேவன் நடத்த உதவி செஞ்சார். 7 நாள் சாப்பாடு, 7 நாள் விருந்து நடந்தது. அது நினச்சி பார்க்கல, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் செய்தார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஆண்டுடைய சமூகத்தில் வடிங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள். அவர் எல்லா காரியத்தையும் அதினது நேரத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்களோடு என்ன செய்கிறேன், 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் ஆண்டு கொடுக்குற ஒரு வார்த்தை, நான் உன்னை இந்த நகரத்துக்கு அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, அடுத்து சொல்கிறாரு, 3ஆம் நாளில் உன்னை சபைக்கு போக வைக்கிற தேவனாக இருக்கிறார். சபைக்கு போகாமல் அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பலவீனம் வரும். நீங்கள் ஓடுங்க, எல்லா பலவீனத்திலும் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபைக்கு போனதான் ஆசீர்வாதம், இந்த சபைக்கு போனதான் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு சின்ன சபையை நீங்கள் நேசித்து போனாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். பெரிய ஊழியக்காரங்க ஜோமனா தான் எனக்கு விடுதலை ஆகுங்கிறது இல்லை. ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்ட எந்த மனுஷன் உங்களை தொட்டாலும் தேவன் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை மதிங்க, நேசிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் என்ன செஞ்சிருந்தேன், அதாவது கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி அவருடைய சமூகத்தில் அழுங்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. யாமன் ரீமான சாந்தனர் யாந்தனர் ரெபெல்லா ரிஹாந்தனர் யாந்தனர் ரெபெல்லா சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த எசேக்கியா சொன்னது போல, நான் மன உத்தமமாய் நடந்ததை நீங்கள் அறிந்து எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி இந்த மனுஷன் கேட்டான். நான் மன உத்தமமாக இருந்த, நான் செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அதிசயமாக நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் ஆண்டு கொடுக்குற ஒரு வார்த்தை, உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டு கேட்டாராம்.
உங்கள் கண்ணீரை கண்டாரா? தீராத வியாதினால் நீ படுகிற வேதனையிலிருந்து உனக்கு தேவன் இந்த மாதத்தில் ஒரு விடுதலை தேவன் கட்டளையிட போகிறார். சாட்சியாக எழும்ப பண்ண போகிறாரு. அநேகர் மத்தியிலே சாட்சியாக எழும்புவ. அப்படிப்பட்ட கிருபை உன் மேலே வச்சிருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த கட்டுகள் இருந்தாலும் சரி, எல்லாம் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இந்த வருகிற நாட்கள் எக்ஸாம் டைமாக இருக்குதுப்பா. எல்லா பிள்ளைகளும் எக்ஸாமுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தியை கட்டளையிட்டு உமக்கு பயந்து ஜீவிக்க அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸாமை குறித்து இருக்கிற பயங்களை மாற்றி நீர் உயர்த்த போகிற தயவுக்காய், நல்ல மதிப்பெண்கள் எடுக்க போகிற தயவுக்காய் உண்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றி உயர்த்துங்க ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிற இந்த சேனலை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் இந்த சேனலில் இருந்து பயன்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளோட உங்களுடைய கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க ராஜா. இந்த சேனலுக்காய், இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளை பேர் பெற ஆசீர்வதிங்க. இதில் செய்து கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. அநேக தேவைகள் உண்டுப்பா. மீதி எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் செய்ய கிருபை பலனை தந்தீங்க. அதுக்கு நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ரெட்டைக்குளங்கிறதான கிராமத்தில் சபையை வச்சுருக்கேன். அந்த சபையில் ஆராதனை நடக்குது. முடிஞ்சவங்க என்ன செய்யுங்க, வாங்க. கூட்ட முடிவில் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கப்படும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, எங்கே கூட்டிகிட்டு போனாலும் என் பிள்ளைக்கு சுகமாகலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ரெட்டகுளம் சபைக்கு வாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா விடுதலை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்பி வாங்க. ஏசப்பா கண்டிப்பாக விடுதலை கொடுப்பாங்க. அநேக அற்புதங்கள் தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். மாதத்தில் 4வது சனிக்கிழமை உபவாச ஜெபம் வச்சுருக்கிறேன். வேறு சபைக்கு போகாதவர்கள், வேறு சபைக்கு அதாவது சண்டே போகிறவங்க மற்ற நாள் உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த ஊழியர்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.